சிறகடிக்க ஆசையில்ல நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்துட்டிங்கன்னா, ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியானு நீங்கள் மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டு பணத்தோட வந்திருக்கோம். இது எங்களோட கிஃப்ட்டா வச்சுட்டோம் அப்படின்ற மாரி சொல்ல, உடனே இதை கேட்ட உடனே முத்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. ஏங்க அவர் இப்போ என்ன கேட்டானா என் தம்பி, அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்னத்துங்க இப்போ நீங்கள் காசை கொடுத்து விலைக்கு வாங்க பார்க்குறீங்க அப்படின்ற மாரி கோவப்பட, உடனே வித்யாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்டா வர மகாலட்சுமி வேணான்ற, நீ இதை முடிவு பண்ண வேண்டியது ரவி தான், நீ ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆஃப் பண்ணிட்டுறாங்க. உடனே அண்ணாமலையுமே பார்த்துட்டிங்கன்னா தான் பங்குக்கு, டேய் ரவி, எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் பண்ணுவேன். இப்போ என்னடா நீயே ஒரு டிசிஷன் எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்க. அந்த டைமில் தான் ஸ்ருதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறுக்கிட்டு, மாமா நான் தான் இந்த முடிவு எடுத்தேன். நான் வந்துட்டு ரவிக்கு அங்கே வேலை செய்கிற இடத்துல வந்து சரியான பாராட்டே கிடைக்க மாட்டேங்குது. வேலை செய்கிறானே தவிர அதுக்கான அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் வந்துட்டு நானே முடிவு எடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாத இந்த காசை வந்து எங்கள் அம்மாக்கிட்ட நான் கடனாக தான் வாங்குறேன். அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வித்யா வந்துட்டு வர காசை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி உறுதியாக இருக்குங்க. ஆனால் முத்து இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, டேய் இதெல்லாம் வேணாடா, எப்போவுமே வந்து நாம் உழைச்சி சம்பாதிக்கிறது தான் வந்து நம்ம உடம்புல நிற்கும். இப்படி அடுத்தவங்க காசு அப்புறம் இது பண்ணலைன்னா அப்புறம் அவங்க காலத்துக்கும் அவங்களுக்கு தான் அடிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இது இப்படி யார் என்ன சொன்னாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வித்யா வந்துட்டு, "சரி வாங்கிடா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவி மனச மாத்தி காசையும் வாங்க வச்சுடுறாங்க. காசை வாங்கின ரவி பார்த்தீங்கன்னா, "என்னடா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். "உன்னால என்ன தோணுதோ அத பண்றா" அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. சரி ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பார்த்தீங்கன்னா, காச வச்சுட்டு ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு இந்த அருணுக்கு சீதாவை எப்பவுமே வந்துட்டு எப்படி இருந்தாலும் வந்து கல்யாணம் பண்ண கொடுக்கக்கூடாது, அவங்க வந்து ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லி வேறு எதனா நல்ல மாப்பிள்ளையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதே தான் பார்த்தீங்கன்னா அருண் காலத்துக்குள்ள அவன் என்ன தான் தடுத்தாலும் நான் சீதாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சீதா தான் என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்க இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா சீதா கிட்டேயும் சொல்கிறாங்க. சீதாவுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் மாமா பீச்சை மீறி வரமாட்டேன், நீங்கள் முடிஞ்சால் எங்கள் மாமாவை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் அருண் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.